ரம்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வெளியே வந்த பேருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? பாசிட்டிவாகவும் இருக்கு, நெகட்டிவாகவும் இருக்கு. ஸோ கன்னியன் சபரியோட சடனா விலகாம இருந்திருக்கலாமே, ஏன் விலகுனீங்க? அதாவது எல்லாரும் உள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்க வீட்டு சைட்ல இருந்து இருக்கட்டும், வெளியில இருக்கிற எல்லாருமே நான் ஓவர் ஷேடோக்குள்ள இருக்கேன், அவங்க 2 பேரும் உன்னோட கேமை தடுக்கிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் எந்த ஒரு விஷயத்துலயும் என்னோட கேமை தடுக்கல, நானும் அவங்களோட கேமை தடுக்கல. அவங்க கேம் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க, என் கேம் நான் ஆடிட்டு இருந்தேன். அவங்க கூட க்ளோஸா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்க வீட்டுல இருந்து சொன்ன உடனே சரி ஓகே, எல்லாரும் அப்படி சொல்றாங்க, வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, ஒருவேளை இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா சரி ஓகே நம்ம விலகுவோம், எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் விலக ஆரம்பிச்சேன். எந்த இடத்துல நீங்க டவுன் ஆனீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற விஜய் சேதுபதி சார் 4th வீக்லயோ 5th வீக்லயோ ரொம்ப கோவப்படுறீங்க, எல்லாரும் ரொம்ப கத்துறீங்க அப்படின்னு சொன்னப்போ ஓகே நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம கத்தக்கூடாது அப்படின்னு அங்க இருந்து நான் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரம்யா அக்கா காப்பி குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிச்சேன். ஸோ நீங்க ஒரு விஷயத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு போயிருப்பீங்க, அந்த விஷயம் நிறைவேறிச்சா? அது நிறைவேறல, பட் ஒரு 50% நிறைவேறி இருக்கு, 50% நிறைவேறல. வீட்டில் யாரு ஃபேக்கா இருக்காங்க இப்போ வரைக்கும்? கேமே ஆடாம ஒரு மாதிரி அவங்களுக்கு காமிச்சிக்காம ஒரு ஃபேக்காவே இருக்காங்க. எனக்கு உண்மையாவே அது தெரியாது, இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். எல்லாரும் சொல்றாங்க சபரி அண்ணனுக்கு வெளியில வேற ஃபேஸ் இருக்கு, அவர் ரொம்ப கோவப்படுவாரு, இந்த மாதிரி ஒரு அமைதியான சபரியை நாங்க பார்த்ததே இல்லை, உள்ள வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து 10th வீக் வரைக்கும் நான் சபரியை எப்படி பார்த்தனோ சபரி அப்படியே தான் இருக்காரு. மேபி எல்லாரும் சொல்ற மாதிரி அவருக்கு பின்னாடி ஒரு கோபமான ஃபேஸ் இருக்கலாம், ஒருவேளை அதை ஹைட் பண்ணி அவர் சாஃப்டா இருக்கலாம், எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்றத வச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்லுங்க? ஸ்கூல் டாஸ்க். யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் பிடிச்சவங்க வின் பண்ணணும்னா நான் கனி சபரி சொல்லுவேன். இல்ல வெளியில வந்த அப்புறமா மக்கள் இங்க வெளியில நடக்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது திவ்யா இல்லைன்னா வினோத் பண்ணுவாங்க. டாப் 5ல வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யாரா இருப்பாங்க? சபரி, கனி, திவ்யா, வினோத், விக்கல் விக்ரம். பிக் பாஸ் வீட்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? நமக்குள்ள எவ்வளவு ஃபீல் இருந்தாலும் அதை வெளில சொல்லக்கூடாது, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அழக்கூடாது, ஒருத்தருக்கு முன்னாடி அழக்கூடாது. அதுக்கப்புறம் பாசத்தை எந்த இடத்துலயும் தேடக்கூடாது. அந்த வீக் நீங்க ஹெல்மெட் ஆகலன்னா யாரா இருப்பாங்க? எனக்கு தெரியும் அந்த வீக் நான் தான் ஆவேன்னு. ஒருவேளை நான் ஆகலைன்னா எஃப்சியும் டபுள் எவிக்ஷன் எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா 5th வீக் ஒரு டபுள் எவிக்ஷன் நடந்திருந்தது. ஸோ 10th வீக் இன்னொரு எவிக்ஷன் நடக்கும், டபுள் எவிக்ஷன் நடக்கும்னு எனக்கு ஒரு கெஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு எனக்கு தோண வரைக்கும் நான் வியானா போவோன்றது எங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும். நான் இல்லாம போறதுன்னா எஃப்சியும் வியானா போயிருப்பாங்க. பாரு பத்தி சொல்லுங்க. பாரு பத்தி சொல்லணும்னா, பாரு ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க 1000 பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்ன மாதிரி ஒரு முட்டாளு நம்பி ஏமாந்து நல்ல விபூத்தி வாங்கியிருக்காங்கிட்ட. உஷாரா இருக்கிறவங்க அதை உஷாரா எடுத்துப்பாங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்க அதை வேற மாதிரி எடுத்துப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அந்த பக்கெட் விஷயத்துல அவங்க அது பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தப்புன்னு எனக்கு தோணும். எந்த காரணத்துக்காக நீங்க ஹெல்மெட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் விஜய் சேதுபதி சார் கிட்ட அந்த மாதிரி கோவப்பட்டு போறேன்னு சொன்னதுனால. கன்னி கூட என்ன பிரச்சனை? ஏன் வெளியே வரும்போது அப்படி பேசுனீங்க? சீரியஸா சொல்றேன், என் அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கும் கனிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு கனியும் சபரியும் ரொம்ப 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 பிடிக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் அவங்கள விலகி இருக்கும்போது கூட நான் ஒவ்வொரு நாளும் கனிக்காக அழுதுருக்கேன். கனிக்கிட்ட கேட்டு பாருங்க நீங்க வேணும்னா வெளியில வந்த அப்புறமா. நானும்
கனியும் நல்லா இருக்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தேன். நான் எவிக்ட் ஆயிட்டு போகும்போது நீ எனக்காக அழுகணும், ஒருவேளை நீ அழுகலைன்னா நான் உன்னை கிள்ளி விட்டு அழ வச்சிருவேன் அப்படின்னு நான் கனிக்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் வரும்போது அவங்க அழுகல. ஸோ நான் ஸ்டேஜ்ல போய் அந்த டிவில பார்க்கும்போது அவங்க கண்ணு கலங்கி இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நடிக்காத, பச்சையா தெரியுதுன்னு நான் நார்மலா சொன்னேன். அத வெளியில ஒரு இது பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணியிருக்காங்க. நான் ஏசப்பா மேல சத்தியமா, பைபிள் மேல சத்தியமா சொல்றேன், நான் நார்மலா தான் சொன்னேன். இதை நம்புறவங்க நம்பலாம், நம்பாம இருக்கிறவங்க நம்பாம இருக்கலாம், அது உங்க விருப்பம். சொல்றது ஏன் விருப்பம் சொல்றேன். சத்தியமா நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அவங்க தங்கச்சிக்கு கூட நான் டிஎம் பண்ணேன், அவங்க எதுவுமே பார்க்கல. சோ நான் அந்த அர்த்தத்துல உண்மையாவே சொல்லல. கனிக்கு எனக்கு கனி அவங்க மேல இருக்கிற ஃபீலிங் எப்பவுமே ஒண்ணுதான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். கேமுக்காக மட்டும்தான் நான் 4 வாரம் சபரியும் கனியும் தள்ளி வச்சிருந்தேன் தவிர, மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் கனியும் சபரியும் 2 பேரும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பியூர் சோல்ஸ் 2 பேரும். நீங்க வெளில வந்தப்புறமா கனிகிட்ட கூட கேட்டு பாருங்க. நான் நார்மலாவே அப்படிதான் பேசுவேன். எனக்கு நான் ஒரு வார்த்தை தெரியாதனமா தமிழ்ல பேசிடுவேன். அதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் இருக்கும், நீ அந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லி கனிதான் எனக்கு அட்வைஸே பண்ணியிருப்பாங்க. நிறைய வாட்டி நீ இது தப்பு, நீ இப்படி பேசக்கூடாது பாப்பா, நீ இப்படி பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கனி சொல்லி கொடுப்பாங்க. வெளியில இருக்கிறவங்க 1000 புரிஞ்சுக்கலாம், ஆனா கனிக்கு தெரியும் நான் எந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பேன்னு. வெளியில வந்து அப்புறமா நீங்க இந்த கொஸ்டினை கனிக்கிட்ட கேளுங்க, கனியை சொல்லுவாங்க என்னை பத்தி என்ன. பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் உங்களோட ஃபேவரட் 2 பேர்னா யார்? சபரி, கனி. ஸோ 70 நாள் இருந்திருக்கீங்க, அந்த ஓவரால் பிபியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்குள்ள? வேற லெவல்ல இருந்தது. இவ்வளவு நாள் வெளியில தான் அடி வாங்கிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் உள்ள அடி வாங்கினோம். எப்படின்னா வெளியில இருக்கும்போது நிறைய அடி வாங்கணும், யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணோம். உள்ள போய் நிறைய அடி வாங்கணும், தெரியாம மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ வெளியில இருக்கும்போது அழுகாம அப்படியே கெட்ட வார்த்தை பேசிட்டு தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அப்படி எப்படியோ இருந்துட்டோம். ஆனா உள்ள அந்த மாதிரி இருக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அதை தாங்க முடியாம திருப்பி பழைய ரம்யா வெளியில வந்துட்டேன். ஏதாச்சும் சொன்ன ஹர்ட் ஆகுறது, அழுகுறது, இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சிட்டேன். பட் என்னால நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ண உடையக்கூடாது, அழகக்கூடாது அப்படின்னு. பட் என்னால அது முடியல. மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா 2 விஷயம் சொல்ல விரும்புறேன், 3 விஷயம் சொல்ல விரும்புறேன். 1, நான் கனிய அந்த அர்த்தத்துல சத்தியமா சொல்லல. இன்னொன்னு, சபரி கேம் என்னால கெட்டுருச்சுன்னு சொல்றீங்க நிறைய பேரு. கிடையவே கிடையாது. நீங்க வேணும்னா அவன் வெளியில வந்தப்புறமா கேட்டு பாருங்க. அவன் கேம் அவன் ஆடட்டும்னு சொல்லி அவனை விட்டு விலகி போனது நானு. என்கிட்ட அவர் எவ்வளவு பேச ட்ரை பண்ணாலும் நான் அவரை தள்ளி விலகி வந்த தவிர என்னால அவர் கேமை ஒரு காரணத்துக்கும் நான் கெட்டு வச்சது கிடையாது. நீங்க அவங்க வெளில வந்த அப்புறமா 2 பேர்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம். 1. 2வது எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஒரே ஸ்டெப் போடுற அப்படின்னு நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அது உண்மைதான், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுதான். நான் எந்த இடத்துலயும் நான் பெரிய டான்ஸரு, நான் மைக்கேல் ஜாக்சனோட தங்கச்சி, அந்த மாதிரி எல்லாம் நான் எந்த இடத்துலயும் சொன்னதே கிடையாது. நான் இந்த இடத்துலயும் சொல்றேன், எவ்வளவு பெரிய இடத்துல வேணாலும் போய் சொல்றேன், எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நான் ஆடல் பாடல் ஸ்டேஜ் டான்ஸர். ஒரு 8 பசங்க ஆடுறாங்கன்னா அவங்கள பார்த்து நான் ஆடுவேன். ஒரு பையன் லீட் எடுத்து ஆடுறான்னா அதை பார்த்து நான் கேட்ச் பண்ணி ஆடுவேன். இன்னொன்னு, நான் ஆடுறதெல்லாம் பழைய சாங், பிக் பாஸ் வீட்டு உள்ள போடுற சாங் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தானா கொரியோ பண்ண தெரியாது. யாராச்சும் கொரியோ பண்ண அதை பார்த்து என்னால ஆட முடியும். சோ தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கு ஆட தெரியாது, எனக்கு ஆட தெரியாதுதான், நீங்க ஆடுங்க. யார் வேணாம்னு சொன்னாங்க? என்னை ரம்யா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் ஆடிட்டே இருக்கணும், நல்லா நீ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் பிக் பாஸுக்கே வந்திருக்க மாட்டேன். என்ன அப்படி யாரும் சொல்லி கூப்பிடல. சோ தயவு செஞ்சு சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நானே என் வாயால சொல்றேன், எனக்கு ஆட தெரியாதுதான். உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிட்டு வேற ஸ்டெப் மாத்தி ஆடுறேன். நன்றி.